ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கும் இயேசப்பா நமக்கு தருகிற வார்த்தை 1 யோவான் 2வது அதிகாரம் 15-16 வசனங்கள். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஆமேன். ஏனெனில் மாம்சத்தின் இச்சைகள், கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். ஆமேன். உலகத்தில் உள்ளவைகளிலும் நாம் என்ன செய்யக்கூடாதான்? அன்பு கூறக்கூடாதான். ஆமேன். அப்போ நம்முடைய அன்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருக்கணும். உலகத்தில் நாம் அன்பு கூர்ந்தால் நம்ம இடத்துல பிதாவின் அன்பில்லை. அப்போ உலகத்தில் உள்ள காரியங்களில் அன்பு கூர்ந்து நாம் அதிலே வாழ்வோம் என்றால் நம்ம இடத்துல இயேசப்பாவுடைய அன்பு இல்லை என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நிறைய சொல்லுவோம், நம்ம வெளியில் உலகத்தோடு தான் நான் வாழ்கிறோம், அப்புறம் எப்படி நம்ம மற்ற காரியங்களுக்கெல்லாம் விலகி இருக்க முடியுங்கிறது அனைவருடைய கேள்வி. எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க, காலேஜ் போகிற பிள்ளைங்க, வேலை பார்க்குறவங்ககிட்ட கேளுங்க. உலகத்தில் உள்ளவர்களோட தான் நம்ம ஒன்றி போக வேண்டியதாக இருக்குது, எல்லாவற்றிலையும் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க செய்கிறதெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் மீன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மீன் கடலுக்குள்ளேயே தான், உப்பு தண்ணிக்குள்ளேயே தான் இருக்குது. அது உப்பு தண்ணிக்குள்ளேயே தான் வாழுது. ஆனாலும் நம்ம மீன் வாங்கி சமைப்போன்னா அந்த மீனுக்கு உப்பு போடாமல் இருப்போமா? அது மீன் தண்ணிக்குள்ளேயே, மீன் உப்பு தண்ணியிலே இருக்கிறதுங்கிறதுனால அந்த மீன் உப்பாக இருக்குமா? உப்பு போடாமல் ஒரு நாள் மீன் குழம்பு வச்சு பாருங்கள். அப்போது இன்றைக்கு அந்த மீன் எப்படி அந்த உப்பு தண்ணிக்குள்ளே இருந்தாலும் அந்த உப்பு அது ஏற்றுக்கொள்ளாமல் அது இருக்குதோ, அதே போல் தான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. அதே போல் சொல்லுவாங்க, ஒரு தண்ணியில் தான் தாமரை இருக்கும், ஆனால் அந்த இலையை பாருங்கள், அந்த தாமரை இலையில் தண்ணீரே படாது. எந்த தண்ணியில் அது இருந்தாலும் அந்த தண்ணி அதில் இருக்கவே இருக்காது. தாமரை இலையில் தண்ணி படாதது போல தான் இந்த உலக வாழ்க்கையில் நாம் அப்படி தான் இருக்கணும். எப்போ ஒரு தாமரை இலையில் தண்ணி படாதபடி அது இருப்பது போல் நாம் இந்த உலகத்திற்கு என்ன செய்யணும்? பட்டும் படாமல் தான் நாம் வாழ வேண்டும். அதுக்கு இல்லாதபடி நான் உலகத்தில் இருக்கேன், உலகத்தில் அவரோட தான் நான் அப்படி ஒட்டி வேஷம் தரிக்கணும் அப்படின்னு சொல்லி இல்லவே இல்லை. இப்போது இந்த உலகத்தில் நாம் அன்பு கூர்ந்தால் ஏசப்பாவுடைய அன்பு நமக்கு இல்லைங்கிறோம். அந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்ப்பீங்கன்னா, அந்த எந்தெந்த காரியத்திற்கெல்லாம் நாம் விலகி இருக்கணும் அப்படின்னா, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது எல்லாம் உலகத்தால் உண்டானவைகள், உலகத்திற்காக உண்டானவைகள், உலகத்தில் உள்ளவைகள், உலகத்தினால் உண்டானவைகள். இது பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, உலகத்தாலும் உலகத்திற்காகவும் பிசாசினால் உண்டானவைகள். அப்போ இந்த பிசாசினால் உண்டான இந்த உலகத்தின் மக்களுக்காக உண்டான இந்த 3 காரியங்களும் நம்ம இன்றைக்கு விலகி இருக்கணும். அதுதான் முதலாவது, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. மாம்சத்தின் இச்சை, மாம்சத்தை இச்சையை தூண்டுகிற காரியங்கள். அடுத்து கண்களின் இச்சை, கண்கள் இச்சிக்கிற காரியங்கள். அடுத்து ஜீவனத்தில் பெருமை, ஒரு பெருமையான ஜீவிக்கிறதுல நான் இந்த மாதிரி தான் இருப்பேன், நான் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவேன், நான் இப்படி தான் சாப்பிடுவேன், இப்படி ஜீவிக்கிறதுல ஒரு பெருமை, தனக்கு உள்ளதில் ஒரு பெருமை. இந்த 3 காரியத்தை வைத்து தான் ஏவாளை என்ன செஞ்சது? சர்ப்பம் வஞ்சித்தது. ஆமீன். அதே இயேசு கிறிஸ்துவையும் கூட இந்த 3 காரியத்தை வைத்து தான் பிசாசு இந்த 40 நாள் இயேசு இந்த உலகத்தில் உபவாசிக்கும் போது பிசாசு சோதிக்க வந்தது. இன்றைக்கும் நம்மையும் கூட இந்த 3 காரியத்தை வைத்து தான் பிசாசு சோதிப்போம். யாராக இருந்தாலும், சின்னவங்கலேருந்து பெரியவங்க வர இந்த 3 காரியத்தை வைத்து தான் பிசாசு வருவான். ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களாக இருக்கலாம், நம்மளே போன்ற உள்ளவங்களாக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம், இதற்கு வயதானவர்களாக இருக்கலாம். இந்த 3 காரியங்களை கொண்டு மாம்சத்தின் நிச்சயை தூண்டுவான், கண்களின் நிச்சயை தூண்டுவான். இச்சித்ததெல்லாம் வாங்கிடணும், இன்றைக்கி பார்த்துட்டோன்னா அதை உடனே வாங்கிடணும். அதெல்லாம் உலகத்தால் உண்டானவைகள், அது பிசாசினால் உண்டானவைகள். அதே போல் ஜீவனத்தில் ஒரு பெருமை, இதெல்லாம் உலகத்தின் காரியங்கள். நாங்கள் இப்படி தான்ப்பா எங்கள் ஃபேமிலி, அப்படி இல்லை. இதெல்லாம் உலகத்தில் உண்டானவைகள், அது பிதாவினால் உண்டானவைகள் அல்லவே இல்லை. இந்த ஆசை உங்களுக்கு வருதா? நீங்கள் உடனே இது நினச்சிக்கோங்க, இது கர்த்தர் கொடுக்குற ஆசை இல்லை. இது யார் கொடுக்குற ஆசை? பிசாசு கொடுக்குற ஆசை. உலகமும், அது 17வது வசனத்தில் பாருங்கள், உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அந்த உலகத்திற்கான காரியங்கள், உலகத்தின் காரியங்கள், உலகத்திற்காக பிசாசிற்காக உண்டான இந்த 3 காரியத்தின்படி நடப்போம் என்றால் அது காலாகாலத்தில் ஒளிந்து போகுமா? ஆனால் அதே இந்த 3ற்கும் தங்களை விலக்கி பரிசுத்தமாய் அவருடைய சித்தத்தின்படி வாழ்கிறவர்கள் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாங்க. அப்படி இல்லாமல் இந்த 3 காரியத்துக்கு தன்னை விட்டு போட்டவர்கள், ஏவாளை போல வஞ்சிக்கப்பட்டவர்கள் என்ன செய்வாங்க?
அவர்கள் வாழ்க்கை அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள். அதே போல தான் நமக்குண்டான ஆசீர்வாதத்திலிருந்து இந்த 3 காரியத்திற்கும் விலகிடாதபடி அதில் நாம் விழுவோம் என்றால் நமக்கு என்று ஏசப்பா வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நாம் காலாகாலத்தில் இழந்து விடுவோம். அதே போல் அந்த 3க்கும் நாம் இடம் கொடுக்காதபடி இது உலகத்தில் உண்டானவைகள், இது ஏசப்பாவால் உண்டானதல்ல, இது பிசாசினால் உண்டானவைகள் என்று சொல்லி இதற்கு நாம் விலகி இருப்போம் என்றால் கர்த்தர் அவருக்குள் நம்மை நிலைத்திருக்க பண்ணுவார். நாம் என்ன செய்வோமா? என்றென்றைக்கும் நிலைத்திருப்போம். ஆகவே இந்த நாளில் இந்த கேட்ட வார்த்தையின்படி உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறக்கூடாது. பண ஆசை, பொருளாசை, இதெல்லாம் உலகத்து 4 பேர் மதிக்கணுங்கிற ஆசை, பெருமை, மனமேட்டிமை, பெருமையாக வாழணும், நம்மளை பார்த்தோன்னே நம்ம பொருளை பார்த்து நம்மளை எல்லாரும் மதிக்கணும், இதெல்லாம் உலகத்தின் காரியங்கள். இதற்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. பிசாசினால் உண்டானவைகள், இதை கர்த்தர் வெறுக்கிறார். ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறவனோ என்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்க சியோன் பர்வதத்தை போல் நிலைத்திருப்பார்கள். ஆகவே நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அப்பா, இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட இந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரப்பா. கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள், மாம்சத்தின் இச்சை, இந்த 3 காரியங்களுக்கும் நாங்கள் எங்களை விலக்கி எங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு இதெல்லாம் உலகத்திற்காகவும் உலகத்தில் உள்ளவர்களுக்காகவும் பிசாசினால் உண்டாக்கப்பட்டவைகள் என்று அறிந்து இது உம்மால் உண்டானவைகள் அல்ல என்று நாங்கள் தீர்மானித்தவர்களாய் இதிலிருந்து நாங்கள் விலகி வாழ இந்த நாளில் கிருபை செய்யுங்கப்பா. இதன் ஆசையெல்லாம் ஒளிந்து போகும். ஆனால் உம்முடைய சித்தத்தின்படி நிலைத்து நடக்கிறவர்களோ என்றைக்கு நிலைத்திருப்பார்கள் என்ற வார்த்தையின்படி நாங்கள் இந்த 3 காரியத்திற்கும் எங்களை விலக்கி பரிசுத்தமாய் வாழ இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் பண்ணும். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.